வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு முக்கியமான பகுதியை ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். குறிப்பா மத்திய அமைச்சர்கள், அட்டார்னி ஜெனரல் இவங்கள பத்தின விதிகள். அதாவது ஆர்டிகிள் 74 லிருந்து 78 வரைக்கும். ஆமா, இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. இந்த 5 விதிகளும் மத்திய நிர்வாகத்தோட ஒரு முதுகெலும்பு மாதிரி. ஆனா நிறைய பேர் இத வரிசையா சொல்ல தடுமாறுவாங்க. ஆமா. ஆனா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு எளிய வழி இருக்கு. ஒரு சின்ன கீவேர்டு தான். அப்படியா? அது என்ன வழி? கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த கீவேர்டு வந்து சிபிஏசிபி. சிபிஏசிபி. ஆமா, இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த 5 விதிகளையும் அதோட சரியான வரிசையில நம்மால சொல்ல முடியும். வாவ்! சிபிஏசிபி அருமை. இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அந்த முதல் சி எதை குறிக்குது? சொல்றேன். முதல் சி வந்து ஆர்டிகிள் 74க்கானது. சி ஃபார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரி, அமைச்சரவை குழு. ஆமா, அதாவது குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்கும் அவருக்கு அடிவுரை வழங்குறதுக்கும் பிரதமரை தலைவரா வச்சு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும்னு இந்த விதி தான் சொல்லுது. ஓகே, இதுதான் நிர்வாகத்தோட முதல் புள்ளி. ஒரு குழு உருவாகுது. மிகச்சரி. சரி, ஒரு அமைச்சரவை உருவாகிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுவா அடுத்தது? கரெக்டா புடிச்சிங்க. அதுதான் அடுத்த எழுத்து பி. ஆர்டிகிள் 75க்கு பி ஃபார் ப்ரொவிஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ், அதாவது மற்ற வகைமுறைகள். ஆமா, அமைச்சர்கள் தொடர்பான பிற விதிகள். இதுல தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எப்படின்னா, பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மற்ற அமைச்சர்களை பிரதமரோட ஆலோசனை பேர்ல நியமிப்பாருங்கிறது. அப்புறம் அமைச்சர்களோட மொத்த எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர்கள்ல 15% மேல இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாம் இதுல தான் வரும். ஓகே, புரியுது. அப்போ அமைச்சரவை உருவாக்கம், அப்புறம் அதற்கான விதிகள். சிபி பார்த்தாச்சு. நடுவுல இருக்கிற ஏ தான் அட்டார்னி ஜெனரல். நான் யூகிச்சது சரிதானே? 100% சரி. நடுவுல இருக்கிற ஏ வந்து ஆர்டிகிள் 76 ஏ ஃபார் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா. இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி. கரெக்ட். இவர்தான் அரசாங்கத்தோட தலைமை சட்ட ஆலோசகர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அவர் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் இல்ல. ஆனாலும் நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லயும் நடக்கிற கூட்டங்கள்ல பேசலாம், பங்கேற்கலாம். ஆனா ஓட்டு போட முடியாது. எக்ஸாக்ட்லி, அவருக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, சிபிஏ வரைக்கும் வந்தாச்சு. அடுத்த சி என்ன சொல்லுது? நிர்வாகம், சட்ட ஆலோசகர் எல்லாம் ரெடி. அரசாங்கத்தோட அலுவல் எப்படி நடக்கணும்னு சொல்ற விதியாது. நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்த சி வந்து ஆர்டிகிள் 77 சி ஃபார் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அரசாங்கத்தின் அலுவல் நடத்தை. ஆமா, இதன்படி அரசாங்கத்தோட எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் வந்து குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் நடக்கணும். இது ஒரு முக்கியமான நடைமுறை விதி. புரிந்தது. அப்போ கடைசியா இருக்கிற பி, அது பிரதமரின் கடமைகளை பத்தி பேசுதா? அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கணுமே. அருமை, நீங்களே முழு வரிசையும் அழகா கோர்த்துட்டீங்க. கடைசி பி என்பது ஆர்டிகிள் 78 பி ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் டியூட்டிஸ். பிரதமரின் கடமைகள். ஆமா, மத்திய அரசோட நிர்வாகம், அப்புறம் சட்டங்கள் தொடர்பான அமைச்சரவையோட எல்லா முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டியது பிரதமரோட கடமைன்னு இந்த விதி சொல்லுது. வாவ்! கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ரொவிஷன்ஸ், அட்டார்னி ஜெனரல், கண்டக்ட் ஆஃப் பிசினஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் டியூட்டிஸ், சிபிஏசிபி. இது வெறும் ஒரு கீவேர்டு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது மத்திய நிர்வாகம் எப்படி படிப்படியா உருவாகி செயல்பட்டு கடைசியா எப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருக்குங்கிற ஒரு முழு கதையும் சொல்லுது. இத ஒரு பெரிய படமா பார்த்தா அதுதான் உண்மை. முதல்ல அமைச்சரவை உருவாக்கும், அதாவது 74. அப்புறம் அவங்களுக்கான விதிகள் 75. சட்ட ஆலோசனைக்கு அட்டர்னி ஜெனரல் 76. அரசாங்கத்தோட செயல்முறை 77. கடைசியா பிரதமரின் பொறுப்புடைமை 78. இது ஒரு தர்க்க ரீதியான வரிசை. இது நிர்வாகத்தோட ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அப்போ இனிமேல் ஆர்டிகிள் 74ல இருந்து 78 வரை கேட்டா நம்ம நேயர்களுக்கு உடனே இந்த சிபிஏசிபிங்கிற கீவேர்ட் ஞாபகத்துக்கு வரும். நிச்சயம் வரும். தேர்வுல நேரத்தை மிச்சப்படுத்தவும் குழப்பத்தை தவிர்க்கவும் இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆமா.